ஹாய் சோல்ஜர்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவன் தலைவன் ஏடுடி வந்து வேற மாதிரியான ஒரு வீடியோ, தரமான ஒரு வழக்கம் போல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன், அதாவது ஒரு டாப் அந்த ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர்ஸோட ஒரு கொலாப் பண்ணி சென்னை முழுக்க வந்து ஒரு பில் போர்டு வைக்கிற மாதிரி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட்டை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக, லைக் மிஸ்டர் பீஸ்ட் இன் சென்ஸ் லைக் ஒரு சோலோ கிரியேட்டரை அப்ரிஷியேட் பண்ண விதமாக. என்ன சோலோ கிரியேட்டரே இது திடீர்னு சோலோ கிரியேட்டர் உள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டி சீரீஸை வந்து தோக்கடிச்சு இந்த சென்ஸ் டி சீரீஸை விட அதிகமாக மிஸ்டர் பீஸ்ட் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு. ஸோ ஒரு சோலோ கிரியேட்டர் இவ்வளோ பெரிய ஒரு கார்பரேட் ஒரு சேனலை தாண்டி வேற லெவல்ல வந்து டாப்ல இருக்குன்னா அது ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ் நம்மளும் வந்து ஒரு கொண்டாட்டமா ஒரு செலிப்ரேட் பண்ணோம். அந்த செலிப்ரேட் பண்ண மூலியமா நிறைய கிரியேட்டர்ஸ் உள்ள வருவாங்க, வேற மாதிரி க்ரோ ஆவாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஊக்குவிக்க விதமாக தான் வந்து மிஸ்டர் பீஸ்டும் ஒரு வாட்டி வந்து பியூடிஃபைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பில் போர்டில் வச்சார். ஸோ அதே மாதிரி பியூடிஃபைக்கு வச்ச மிஸ்டர் பீஸ்டுக்காக நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஏ2டி கூட வந்து ஹோமிஸ் 5 அந்த கேங்கும், அப்புறம் மதன் கௌரி, அப்புறம் வந்து இன்னும் சில பிரபலங்கள், யூடியூப் பிரபலங்கள், பரிதாபங்கள், அவங்க எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சும் இருக்கிறாங்க. அண்ட் I'm so happy for that because ஒரு தமிழ் கம்யூனிட்டி, ஒரு யூடியூப் கம்யூனிட்டியில் இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குன்னா அது வேற லெவல் தான். ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளவங்க தான் அந்த அளவுக்கு ஒரு டாப் கிரியேட்டர்ஸ் அவங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணுற சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஏகப்பட்ட பீப்புள் அவங்க சப்ஸ்கிரைபரை வந்து இம்பேக்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணுற ஒரு சின்ன விஷயமும் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து அது லைக் இம்பேக்ட் ஆகும். இம்பேக்ட் சென்ஸ் லைக் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி தெரிஞ்சுப்பாங்க ஒன்ஸ். அப்படி இல்லைன்னா வந்து இப்போ சப்போஸ் ஏதாச்சும் அவங்க நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அதுவுமே இவங்க பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுது. அக்கா இல்லை எவ்வளோக்கா வாங்கி முட்டாய்? என்னக்கா மலையில் கூட வித்துட்டு இருக்கீங்க? அப்படியே அது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவ்வளோ பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க டாப் யூடியூபர்ஸ்லாம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்ரிஷியேட் பண்ணும்போது ஏகப்பட்ட ஒரு நல்ல லைக் புதுசாக இருக்க ஒரு ஹோப் உள்ள ஒரு ஆசை உள்ள ஒரு வந்து என்ன சொல்லுது ஒரு இண்டிவிஜுவல் சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து உள்ளே வரலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இனிஷியேட்டிவ். இது கூட நான் இன்னொன்று என்ன யோசிச்சேன்னா, இந்த அளவுக்கு ஒரு லைக் சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து வேற லெவல், ஏன்னா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க பர்சனல் லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணி அதெல்லாம் தாண்டி ஒரு பேஷன் காரணத்தால் அவங்க யூடியூப்ல வந்து இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி போட்டு வேற லெவலில் க்ரோ ஆகி வரது எல்லாமே மாஸ் தான், சூப்பர் தான். சோலோ கிரியேட்டர் வாஸ் கார்பரேட், இட்ஸ் ஓகே. பட் தென் இது ஒரு பக்கம், நம்ம ஹியூஜ் ஃபாலோவிங் இருக்கும்போது நம்ம பண்ற எல்லாமே வந்து ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும்போது இந்த மாதிரி அப்ரிசியேஷன் பண்ற இதே கேங் நான் எதிர்பார்க்குறேன் நம்ம கிட்ட. இதே கேங் வந்து இந்த கொலாபரேஷன் வந்து இதே மாதிரி கொலாபரேட் சரி இதே கேங் வந்து கொலாபரேட் பண்ணி இன்னொரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுக்கணும் விரும்புகிறேன். என்ன இனிஷியேட் பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை போய் ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை வந்து ஏதாச்சும் வந்து மெடிக்கலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதோ, லைக் மெடிக்கல் இன் சென்ஸ் லைக் மெடிக்கல் ஹெல்த்துக்கு ஏதாச்சும் வந்து காசு ஏதாச்சும் ஃபண்ட் பண்ணுறதோ, இல்லை ஏதாச்சும் வந்து டொனேஷன், இல்லை ஏதாச்சும் சேரிட்டிக்கு வந்து டொனேட் பண்ணுறதோ. ஐம் நாட் அவேர் தட் அவங்க முன்னாடி பண்ணியிருக்காங்க தெரியாது. பட் தென் பண்ணி தான் தட்ஸ் ஸோ கிரேட். பட் இவங்க ஒரு கேங்காக சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது பண்ணால் வேற லெவலில் இம்பாக்ட் கிரியேட் ஆகும் நம்புறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி ஃபியூச்சரில் பண்ண நல்லா இருக்கும் நான் ரொம்ப நினைக்கிறேன். அண்ட் லைக் ரொம்ப விரும்புகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா அது நான் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க நிறைய தாட் விடும், இவங்க ஏன் வந்து தேவையெல்லாம் பில் போடலாம் வைக்கிறாங்க. அப்புறம் இந்த கதையெல்லாம் கேட்கும்போது ஓகே நல்லது சூப்பர். அதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரியான ஒரு டொனேஷன், இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன், இந்த மாதிரியான ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்தால் கூட people get influenced by their activities of their creators.
ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ண சொசைட்டியில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கும் போது தி ஓன் சொசைட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை நம்ம ஆட்கள் தான் நம்ம பசங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை பார்த்தா கற்றுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவுமே நல்லது தான், இதுவும் நல்லது தான். ஸோ இது கூட பண்ணலாம். அண்ட் நானும் வந்து என்ன சொல்றேன்னா அம் சச் அ பர்சன் ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டொனேட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு ஈரிப்புள்ள ஒரு பையன். அதனால அந்த தாட் எனக்கு வருது. ஸோ இது வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட்லாம் போட்டிருந்தாங்க, சூப்பர் கிரேட். ஸோ அதெல்லாமே ஓகே, நானும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ அது கூட இந்த மாதிரியும் ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி, இந்த தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி வந்து இந்த அளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் டாப் யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு கொலாபரேட்டிவ், இந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன் இருந்து இந்த மாதிரி பில் போர்டு வேறு ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் பண்ணால் கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு இப்போ வந்திருக்குன்னா A2D தலைவன் தான் மாஸ். அதுக்கு லைக் அவர் தான் காரணம். அந்த தலைவன் இல்லைன்னா வேற அது வந்திருக்காது, இந்த இனிஷியேட்டிவ் வந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது தலைவனுக்கு ஒரு சல்யூட். அண்ட் A2D சோல்ஜர்ஸ் லைக் சோல்ஜர்ஸ் அந்த அசம்பிள் ஆயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலையை வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கும் போது நம்ம இதுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி டொனேஷனோ இல்லை இந்த மாதிரி ஃபண்டிங் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் எடுத்தால் கூட we people also like ஹெல்ப் பண்ணலாம் அவங்க கூட சேர்ந்து. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவங்க கொலாபரேட் பண்ணும்போது இவங்களே பண்ணி கொலாபரேட் பண்ணுறாங்க. பட் இவங்க இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி டொனேஷன், இந்த மாதிரி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸான நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ஃபண்டிங் மாதிரி ஒரு சின்ன ஒரு பங்கு வந்து ஒதுக்கி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணால் ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இருக்கிற நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு தொகையை போட்டு அது ஒரு பெரிய ஒரு தொகையாக்கி அது வந்து நிறைய ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். லைக் இம்பாக்ட் இந்த சென்ஸ் லைக் ஒரு சின்ன உயிர் இல்லை ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஒரு சின்ன ஒரு ஹெல்த்து அந்த ஒரு மெடிக்கல் செலவுக்காச்சும் அதை போயிட்டு உதவுச்சுன்னா அது கிரேட் தானே. ஸோ இது நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நான் யூடியூப் கம்யூனிட்டி இந்த அளவுக்கு கொலாபரேட் பண்ணி பண்ணுற விஷயத்தில் இது ஆட் பண்ணிக்கலாமே ஒரு சின்ன இது. அண்ட் நானும் வந்து கன்ஃபார்ம் வந்து ஃப்யூச்சரில் பண்ணுவேன். அண்ட் இப்போ பண்ணாதது காரணம் ஃபினான்ஷியல் திங். பட் ஃப்யூச்சரில் பண்ணுவேன். அண்ட் அது பண்ணி நான் வீடியோவும் போடுவேன். ஏன் அப்படின்னா இன்ஸ்பயர் பண்ணி அவங்களையும் அந்த மாதிரி பண்ண வைக்கிறதுக்காக தான். ஸோ என்ன சொல்லி எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. பட் தென் ஐம் ஸ்டில் மேக்கிங் திஸ் வீடியோ டு எண்ட். என்ன சொல்ல வருதுன்னா ஸோ அதான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு வந்து கிரேட். இந்த மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி டொனேஷனும் எடுத்தால் வேறு லெவல் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஏன் எடுத்தேன்னு தெரியல. பட் தென் இந்த ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணணும், லைக் சொல்லணும்னு எடுத்தேன். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே வந்து லைக் நிறைய தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு என்னென்ன நடக்குது நாட்டில் நிறைய தெரிஞ்சிருக்கும் போது எது நல்லது எது கெட்டது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்கு இப்போலாம் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி வந்து கிரியேட்டர்ஸாக இருக்கவங்க அவங்க சோ கால் கிரியேட்டர்ஸ் எல்லாம் போடுறது விட்டுட்டு அந்த ரியல் கிரியேட்டர் அந்த ரியல் அந்த ஒரு சோலோ கிரியேஷன் அந்த ஒரு ஆர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆர்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க அந்த பேஷனேட்டாக இருக்கிறவங்க கிரியேட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட இம்பாக்டும் ஃபியூச்சரில் வந்து அந்த சொசைட்டிக்கு வந்து வேறு லெவலில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஷோ கேஸ் பண்ணி நம்ம காட்டினா சொசைட்டி வில் பி கிரேட். அண்ட் அதான் வேறு எதுவும் இல்லை. இது மட்டும் தான் சொல்லணும்னு நான் வந்து விருப்பப்பட்டேன் வேறு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்கும் போது இந்த கம்யூனிட்டி நாளைக்கு ஏதாச்சும் சொசைட்டியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் இவங்க ஒரு 4-5 டாப் யூடியூபர் மட்டும் தான் இணைஞ்சிருக்காங்க இப்போதைக்கு. பட் ஃபியூச்சரில் இவர் ஆரம்பித்த ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் பெரிய இனிஷியேட்டிவ் மொத்த யூடியூபர்ஸும் கூட தமிழ் கம்யூனிட்டி கூட இணைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறதுனா அது ஒரு முக்கியமாக கருதி அதை வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி சப்போர்ட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா தெரிஞ்சு நிறைய வரவேற்பு நிறைய பாருங்கள். அல்கோரிதம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது கிரியேட்டர்ஸ் அவங்களுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது லைக் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது until unless we support creators and until unless how creator தானே ஆமாம் until unless you support us. ஸோ அப்படி இருக்கு அப்புறம் நாங்கள் வந்து க்ரோ ஆக முடியும். எங்கள் கூட சேர்ந்து நீங்களுமே க்ரோ ஆக முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுல இந்த மாதிரி